அப்பா எப்படிம்மா உன் கல்யாணத்தை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்திருப்பாரு? நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்லடி, கல்யாணம் ஆன உடனே நாங்க வீட்டுக்கு தான் வந்தோம், அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம். இந்த ரெஜிஸ்டர்லாம் நாங்க எதுவும் பண்ணல. எனக்கும் அத பத்திலாம் ஒண்ணும் தெரியலடி. ஆனா ஒண்ணு, நான் ஏமாந்த மாதிரி அவ ஏமாறல பாரு. தெளிவா கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆன போது இந்த போட்டோ வீடியோ இதெல்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு? இல்ல தம்பி, போட்டோ வீடியோ எல்லாம் பெருசா இல்ல. அந்த காலத்துல எங்க தம்பி அதெல்லாம் இருந்துச்சு? 30 வருஷத்துக்கு முன்னாடி தானமா கல்யாணம் பண்ண, போட்டோ கூடவா எடுக்கல? என்னமா நீ இப்படி கல்யாணம் ஆனதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லாம இருக்க? நமக்கு வீடு வேணும்னா அதுக்கான எவிடன்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அவங்க கையில வச்சிருக்க ஒரு ஆதாரம் கூட நம்ம கிட்ட இல்ல. ஒரு போட்டோ இல்ல, வீடியோ இல்ல, கல்யாணத்தை ரெஜிஸ்டரும் பண்ணல. அவங்க கேக்குறத நம்மளால எப்படி தர முடியும்? வீட்டுல சரி பாதியான ஷேர் கேக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி நம்ம அவங்களுக்கு தர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தோட்டத்தை வித்தீங்களே, அதுலயும் பாதி கொடுங்க வந்து நிப்பாங்க. அது ஒரு 13 லட்சம் ரூபாய் வரும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாம எங்க போறது? அவங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் சரி, எந்த எல்லைக்கு போனாலும் சரி, ஒரு பைசா கூட அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அந்த முத்துமலர் ஃபேமிலி இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒவ்வொன்றும் பண்றத பார்த்தா அந்த பசுபதி இதுக்கு பின்னாடி இருப்பானோன்னு தோணுது. நானும் என்னதான் பண்ணுவேன் பாட்டி, யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். பொண்டாட்டி வீட்டுல ஏன் இப்படி இருக்காங்க விஜய்? காவேரி பொண்டாட்டி, அவளை பாத்துக்கலாம், அதுக்குன்னு அவன் மொத்த குடும்பத்தையும் நீ தான் பாத்துக்கணுமா? உனக்கு இதெல்லாம் தேவையா? காவேரி பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாட்டி. அவ நம்ம வீட்டு வாரிச வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. இந்த டைம்ல எல்லா டென்ஷனையும் நீயே ஹேண்டில் பண்ணு அப்படின்னு என்னால தனியா அவளை விட்டுட்டு வர முடியுமா?